பெட்ரோல் பங்கில் நடக்கும் மோசடி. அத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்களும் பெட்ரோல் பங்க்ல ஏமாறக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ முழுக்க பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் பைக்குக்கு, காருக்கு சொல்லி பெட்ரோல் யூஸ் பண்றோம், டீசல் யூஸ் பண்றோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெட்ரோல் அடிக்க போறீங்கன்னா, நிறையான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டின் கீழ இருக்கிறதுனால ரூ. 50க்கும், ரூ. 100க்கும், ரூ. 150க்கும் தான் மினிமம் ஃபில் பண்றாங்க பெட்ரோல் ஓகேங்களா? அந்த இடத்துல தான் ஸ்கேம் நடக்குது. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 குடுத்து பெட்ரோல் அடிக்க சொல்றீங்கன்னா, அதாவது 100 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? 100 பாயிண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கும்போது பெட்ரோல் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது, லிவர் அழுத்தி பிடிச்சிட்டே இருப்பாங்க. 97 பாயிண்ட் 96 பாயிண்ட் வரும்போது, டக்குனு ஷாக் அடிச்ச மாரி கைய எடுப்பாங்க. நீங்க நெறைய பங்குல பார்த்துருப்பீங்க. அந்த மாரி எடுக்கும்போது 97 பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா, டக்குனு லிவர் எடுக்கும்போது 100 பாயிண்ட்ல போய் அது ஆட்டோமேட்டிக்கா நின்றும். அவங்களுக்கு வந்து அந்த 3 பாயிண்ட் பெட்ரோல் வந்து மீதியாகி டேங்க்லயே ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப கடைசியில வந்து அந்த டேங்குக்கு எம்ப்டி ஆகுது பார்த்தீங்களா? அந்த சமயத்தில அந்த ப்ராஃபிட்ட எடுத்து அந்த ஊழியர்கள் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அத வந்து தடுக்கும் விதமா நீங்க எப்படி செயல்படணும்னா, குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் அடிக்கும்போது ரூ. 500க்கு அடிங்க. ரூ. 100க்கு அடிக்காதீங்க, ரூ. 50க்கு அடிக்காதீங்க. அப்படி அடிச்சு ஓட்டுனீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் லாஸு. ரூ. 500க்கு அடிச்சு ஓட்டுங்க. சரிங்களா? அதே மாரி பெட்ரோல் பங்க்ல வந்து ரவுண்ட் ஃபிகரா ஃபியூல வந்து ஃபில் பண்ணாதீங்க. ரூ. 50, ரூ. 100, ரூ. 150 அப்படி ஃபில் பண்ணாதீங்க. 120, 130, 530 இப்படின்ற ரேஷியோல ஃபில் பண்ணீங்கன்னா, அவங்க ஸ்கேம் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. ஓகேங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா, லாரிலாம் ஸ்கேம் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லுவாங்க. லாரியில ஸ்கேம் பண்ண முடியாது. டீசல் வந்து அவங்க குறைஞ்சபட்சம் அ அம் அ இன்னும் 20,000 30,000க்கு ஃபில் பண்ணுவாங்க. அப்படி ஃபில் பண்ணும் பட்சத்தில, அப்படி வந்து அவங்களுக்கு வந்து அளவு மாறும். லிட்டர் கணக்கில ரேஷியோ மாறும். அதிகம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது லிட்டர் கணக்கில ரேஷியோ மாறுச்சுன்னா, அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. அதனால பிரச்சனை வரும்ன்றதுனால, இந்த டீசல் நாசில்ல வைக்கிறதில்ல. அதேமாரி வந்து கார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அமௌண்ட் வந்து ஃபில் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் பெருசா டிஃபரெண்ட் இருக்காது. குறைவான பட்சத்தில குறைவான அமௌண்ட்ல யாரு நீங்க வந்து பெட்ரோல் ஃபில் பண்றீங்களோ, அவங்களுக்கு தான் லாஸு. ஸ்கேம் அங்க தான் நடக்குது. ஆகையால எரிபொருள் நிரப்பும்போது மிகவும் கவனமா இருக்கணும். சரிங்களா? அதாவது லிவர வந்து கரண்ட் அடிச்ச மாரி டக்குன்னு எடுப்பாங்க. அந்த 97 பாயிண்ட் வரும்போது. ஆனா 100 பாயிண்ட் ஓடிரும் நமக்கு தெரியாது. டக்குன்னு கை எடுப்பாங்க. அத வந்து ஆப்பரேட்டர்ட்ட சொல்லுங்க. பெட்ரோல் அடிக்கும்போது இந்த மாரி எடுக்காத அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்ல சொல்ல தயக்கமா இருந்துச்சுன்னா, நீங்க ரூ. 500 ஒரு டைம் சொல்லி ஃபில் பண்ணிக்கங்க. இது போன்ற வந்து பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்துக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பங்க்ல அளவுகள் சரியா இருக்கும். அளவுகள் சரியா இருந்தாலுமே மைலேஜஸ் வராது. அதனால அது வந்து உங்களுக்கு மைலேஜ் டிஃபரன்ஸ் ஆச்சுன்னா, அந்த தெரியும் வித்தியாசம். அதனால அது போன்ற பங்குகள தவிர்த்துக்குங்க பெட்ரோல் அடிக்கிறத. பணத்த மீதி பண்ணுங்க. யார்ட்டயும் போய் ஏமாறாதீங்க. டாடா! சி யூ.